15வது நிதி ஆணையம் 41% பங்கிட்டு கொடுக்க பரிந்துரைத்தும் கொடுத்த போதும் அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து கொடுக்க தயாரா இல்லை. 33%, 35% தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதனால ஒன்றிய அரசின் தயவினால் மாநிலங்கள் வரல. மாநிலங்கள் அவங்களுக்கான வளர்ச்சி. நான் நேற்று தொடர்ச்சியா ஜீவாட்டுடைய வீடியோல தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அதிகம் கொடுக்குது, ஜிடிபி எந்த அளவுக்கு அதிகம் இருக்கு, 9.86% இந்தியாவிலேயே அதிகமான வளர்ச்சி கொண்ட மாநிலமா இருக்கு. ஹிந்து பேப்பர்ல போட்டது, டைம்ஸ் ஆஃப் இந்தியால போட்டது எல்லாத்தையும் நம்ம ஆதாரத்தோடு எடுத்து காமிச்சோம். இதெல்லாம் இவர்கள் நிதி நமக்கு முறையாக கொடுக்காத போது நாமே நம்மளே வளர்த்துக்கிட்டது. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடே தன்னை வளர்த்துக்கிட்டது. தன்னுடைய சமூக நல திட்டங்களால், இன்க்ளூசிவ் குரோத் போன்ற பல்வேறு விஷயங்களால் தமிழ்நாடு கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், தொழில்துறை, முதலீடு அப்படின்னு எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கு. ரேஷன் கடையை ஒழுங்கா மெயின்டைன் பண்றது, பணவீக்கம் வரும்போது மக்கள் கிட்ட வந்து பொருளை மானிய விலையில கொடுக்கறது, இது எல்லாம் செஞ்சு மக்கள், நடுத்தர வர்க்கம் எல்லாரையும் தட்டுப்பாடு இல்லாத, பணவீக்கம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது.